ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு கலை செமி கிச்சன். இம்யூனிட்டியை பூஸ்டப் பண்ணுறதுக்கு எவ்ரிடே நம்ம ஏதாவது ஜூஸ் குடிக்கணும். பட் பிஸியான ஷெடியூலில் எவ்ரிடே ஜூஸ் ப்ரிப்பேர் பண்ணி குடிக்கிறது கொஞ்சம் கஷ்டம் தானே. ஏதாவது நம்ம ஆல்ரெடி பவுடர் போல் ப்ரிப்பேர் பண்ணி வச்சிட்டா தினமும் தண்ணியில் கலந்து குடிக்கிறது ரொம்பவே ஈஸியாக இருக்கும் இல்லையா. ஸோ அது போல் தான் இந்த பவுடரும் நமக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும் அந்த பவுடர் செய்கிறதுக்கு. 1/2 kg பெரிய நெல்லிக்காய் எடுத்துக்கலாம். நல்லா கழுவி சுத்தம் பண்ணிவிட்டு கிரேட்டர் யூஸ் பண்ணி இந்த மாதிரி திருவி எடுத்துக்கலாம். நடுவில் சீட் இருக்கும், அதை விட்டுட்டு சுற்றி இந்த மாதிரி திருவி எடுத்துக்கலாம். இருக்கிற எல்லா நெல்லிக்காயும் அழகாக சூப்பராக திருவி எடுத்தாச்சு. பூ போல் நல்லா உதிரியாக இருக்குது பாருங்கள். அடுத்து 2 பீட்ரூட் எடுத்துக்கலாம். பீட்ரூட் ஸ்கின்னுக்கு நல்ல க்ளோ கொடுக்கும். பீட்ரூட்டோட தோலை சீச்சிட்டு இந்த மாதிரி கிரேட்டர் பயன்படுத்தி நல்லா துருவி எடுத்துக்கலாம். இதையும் 1/2 kg நெல்லிக்காய்க்கு 2 பீட்ரூட் போதுமானதாக இருக்கும். பீட்ரூட்டையும் நல்லா துருவி எடுத்து வச்சுக்கிட்டாச்சு. ஒரு இடமான தட்டை எடுத்துக்கலாம். துருவி வச்சுருக்க நெல்லிக்காய் மற்றும் பீட்ரூட்டை ரெண்டையும் சேர்ந்து கலந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். வீட்டுக்குள்ளேயே நெல்லில் காய வச்சாலும் சரி, பட் அது ரொம்ப நாளாகும் காயறதுக்கு. வெயிலில் 2 நாள் எடுத்து வச்சோன்னா நல்லா சூப்பராக ட்ரை ஆயிரும். இந்த நெல்லிக்காவும் பீட்ரூட்டையும் மிக்ஸ் பண்ணோன்னா எல்லாமே அந்த பீட்ரூட் நிறத்துக்கு மாறிடுச்சு பாருங்கள். வெயிலில் தான் வச்சு எடுத்தேன். 2 நாள் நல்ல வெயிலில் வச்சு எடுத்தேன். அதுக்கப்புறம் வீட்டுக்குள்ளேயே நிழலில் காய வச்சு எடுத்தேன். ஸோ டோட்டலாக 4 days ஆச்சு. நல்லா சூப்பராக காஞ்சிருச்சு. ஸ்டவ்வில் ஒரு இடமான பேன் வச்சுட்டு 1 ஸ்பூன் சீரகம், 1 ஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கலாம். இது கூட 1 ஸ்பூன் மிளகு, இது எல்லாத்தையும் சேர்த்து ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கலாம். நல்லா வாசம் வர வரைக்கும் ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் கலரும் சேஞ்ச் ஆயிரும். மிக்ஸி ஜாரில் நம்ம காய வச்சு எடுத்து வச்சுருக்க நெல்லிக்காய் மற்றும் பீட்ரூட் துருவல் இருக்குல்லையே, அதை சேர்த்துக்கலாம். இது கூட வறுத்து வச்சுருக்க அதர் இன்க்ரீடியன்ஸ்லாம் சேர்த்துக்கலாம். 2 ஏலக்காவும் இது கூட சேர்த்துக்கணும். நல்ல மணமாக இருக்கும். இதை அரைச்சிட்டு வந்துடலாம். அரைச்சதுக்கப்புறமா கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கணும். அப்போ தான் ஒரு டேஸ்ட் கொடுக்கும். அதுக்கப்புறமா சாட் மசாலா 1/4 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். பனங்கற்கண்டு சுவைக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கலாம். நான் 1 கப் சேர்த்துருக்கேன். சேர்த்து இது எல்லாத்தையும் நல்லா அரைச்சிட்டு வந்தோன்னே சூப்பராக பவுடர் ரெடி ஆயிடுச்சு பாருங்கள். இதை சலிச்சு எடுத்து வச்சுக்கணும். ஏன்னா அப்படியே சலிக்காமல் யூஸ் பண்ணோன்னா இந்த தண்ணியில் கலந்து ஜூஸாக குடிக்கும்போது நெல்லிக்காயோட அந்த துவடுகள்லாம் வாயில் தென்படும். அதனால் நல்லா அரைச்சி சலிச்சு எடுத்துக்கணும். சலிச்சதில் கொஞ்சம் கொஞ்சம் துவடுகள் மிச்சம் இருக்குல்ல, அதை மறுபடியும் மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா அரைச்சி மறுபடியும் சலிச்சு எடுத்து வச்சுக்கணும். ரொம்ப 2-3 தடவை அரைச்சும் இன்னும் கொஞ்சம் துவடுகள் மிச்சம் இருக்கும். அதை யூஸ் பண்ண வேணாம், எடுத்து போட்டுடலாம். சலிச்ச இந்த பவுடரை ஒரு கண்ணாடி ஜார் இல்லாட்டி செரமிக் ஜாரில் எடுத்து பத்திரமா வச்சிடலாம். தண்ணி படாமல் அதை எடுத்து பத்திரப்படுத்தணுன்னா ரொம்ப நாளைக்கு இதை வச்சு யூஸ் பண்ணலாம். மாதக்கணக்கில் வருஷக்கணக்கில் கூட வச்சு யூஸ் பண்ணலாம். நெல்லிக்காய் மற்றும் பீட்ரூட் சேர்த்த நல்ல ஒரு சூப்பரான இம்யூனிட்டி பூஸ்டிங் பவுடர் ரெடி ஆயிடுச்சு. எப்போ வேணுமோ அப்போ ஜூஸ் போட்டு குடிச்சிக்கலாம். இப்போ ஒரு 2 கிளாஸ் ஜார் எடுத்து அதில் இந்த பவுடரை ஒவ்வொரு ஸ்பூன் சேர்த்து, சப்ஜா சீடு இருந்தால் அதையும் ஊற வச்சுக்கோங்க 1 மணி நேரமாக. அதையும் சேர்த்துக்கலாம். நல்ல ஒரு குளிர்ச்சி கொடுக்கும். அதுக்கப்புறம் தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதை நம்ம ஆல்ரெடி பனங்கற்கண்டெலாம் சேர்த்துருக்கனால மறுபடியும் இனிப்பு எதுவும் சேர்க்க வேணாம். சில்லுன்னு வேணும்னா கொஞ்சம் ஐஸ் க்யூப்ஸ் சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா அதை மிக்ஸ் பண்ணிவிட்டு எடுத்து குடிச்சு பாருங்களேன். ரொம்பவே சூப்பராக நல்லாயிருக்கும். அந்த நெல்லிக்காயோட புளிப்பு, பீட்ரூட்டோட இனிப்பு, பனங்கற்கண்டோட இனிப்பு இதெல்லாம் சேர்ந்து ஒரு நல்ல ஒரு டேஸ்ட் கொடுக்கும். குட்டீஸ் முதல் பெரியவங்க வரைக்கும் எல்லோரும் இதை குடிக்கலாம். தினமும் நம்ம நெல்லிக்காய் பீட்ரூட்லாம் அரைச்சி ஜூஸ் செய்கிறது கொஞ்சம் டைமும் கன்சியூமிங். ஆஃபீஸ்க்கெலாம் போகிறப்ப டைம் இருக்காது நமக்கு. இந்த மாதிரி பவுடர் ரெடி பண்ணி வச்சிட்டோன்னா நம்ம தினமும் காலையில் மிக்ஸ் பண்ணி குடிச்சிட்டு போயிட்டே இருக்கலாம். உடம்புக்கு நல்ல தெம்பு கொடுக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.